ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் அண்ட் எஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கும் எடிட்டோரியல் எந்த நாள்? 9வது நாள். இன்னைக்கோட 8 நாள் நேற்று முடிஞ்சு, நேற்று வரைக்கும் போட்டாச்சு. 9வது நாள் வந்துருச்சு. மே மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 30 நாள் தான் டைம் இருக்கு. கடைசி 5 நாளை சேர்த்துக்காதீங்க கணக்கில். அந்த 5 நாள் படிக்க வேண்டாம், சிஏ மட்டும் ரிவைஸ் பண்ணுவோம். அதனால இப்போ வரைக்கும் நம்ம 30 நாள் தான் இன்னும் கையில் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. Embers in the air. Embers in the air on wildfires in the Nilgiris, தமிழ்நாடு. எம்பர்ஸ் இந்த ஏர் அப்படின்னா என்னன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ தீ பிடிச்சா அது நமக்கு ஃபுல்லாக வானத்துல எல்லாம் பார்த்தோம்னா அந்த பிளாக் கலர் கிளவுட்ஸு அதெல்லாம் இருக்கும் இல்லையா? பிளாக் கிளவுட்ஸ், அந்த மாதிரி விஷயத்த தான் எம்பர்ஸ் இந்த ஏர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ தீ பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த அந்த இடத்துல கிளவுட்ஸ் ஸ்கை எப்படி இருக்கும், காற்று எப்படி இருக்கும், அந்த சுச்சுவேஷனை மீன் பண்ணுறதுக்காக தான் எம்பல்ஸ் இந்த ஏர் அப்படின்னு இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து, சீசனல் ஃபயர்ஸ் சச் அஸ் தோஸ் இன் நீல்கிரிஸ் டிமாண்ட் லாங் டேர்ம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரேதர் தேன் ரிலையிங் சோல்லி ஆன் ப்ரிப்பேர்ட்னஸ் மெஷர்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீசனல் ஃபயர்ஸ், அதாவது இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சாலே இந்த மாதிரி இடத்துல தீப்பிடிக்க தான் செய்யும். அதுக்கு பேர் தான் சீசனல். வெயில் காலம் ஆரம்பிச்சாலே அது அந்த மாதிரி இடத்துல சீசனல் ஃபயர் வரும். அதனால வெயில் காலத்துக்கு வர வேண்டிய தீ இந்த மாதிரி நீல்கிரிஸ் மாதிரி இடத்துல வருது இல்லையா? இது சும்மா நம்ம அதுக்கு ரெடியாக இருந்தோம், அது இப்போ தீ வந்துச்சா அணைச்சிடலாம் அப்படின்ற ஸ்டேஜில் இருந்தால் நமக்கு அது ஹெல்ப் பண்ணாது. நம்ம லாங் டேர்மாக அதுக்கு மேனேஜ் பண்ணணும். என்ன லாங் டேர்மாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, வாட்டர் சோர்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை க்ரீன் பிளான்ட்ஸை என்ன சொல்கிறது, சுற்றி நட்டு வைக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கிளைமேட் சயின்டிஸ்ட்டை உட்கார வச்சு அவங்கள போட வச்சு அதெல்லாம் நம்ம பண்ணணும். ரிலையிங் சோல்லி அப்படின்னா, ரிலைனா ஒரு விஷயத்துக்கு மேலே நம்ம டிபெண்ட்டாக இருக்கிறது. ஒரு விஷயத்துக்கு மேலே டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் ரிலையிங். சோல்லி அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்துக்கு மேலே. இப்போ ரிலையிங்னா என்ன சொன்னேன்? டிபெண்ட். ஆனால் ஒரு ஆள் மேலே டிபெண்ட்டாக இருக்கணும்னு இல்லை. இப்போ லெட்ஸே இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா, அப்பா மேலே டிபெண்ட்டாக இருப்போம், அம்மா மேலே, அக்கா மேலே, தங்கச்சி மேலே, அண்ணன் மேலே, தம்பி மேலேன்னு எல்லார் மேலேயும் டிபெண்ட்டாக இருப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் யாராச்சும் ஒரே ஆள் மேலே ஃபுல் ஃபோக்கஸ்டாக, ஃபுல் டிபெண்ட்டாக இருந்தோம்னா அதுக்கு பேர் தான் சோல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சோல்னா மொத்தமாக, சோல்லி ஆன் ப்ரிப்பேர்னஸ் மெஷர்ஸ். மொத்தமாக ப்ரிப்பேர்னஸ் மெஷர்ஸை மட்டும் கணக்கில் வச்சுக்கிட்டா பத்தாது, அதை லாங் டேர்மாக மேனேஜ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, the Nilgiris district in Tamil Nadu and adjoining forest divisions of Mudumalai, Coimbatore and Erode have been dealing with wildfires that escalated to being a crisis, requiring the assistance of the Indian Air Force. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் இருக்க நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா? இது நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்டும் அண்ட் அட்ஜாயினிங்னா பக்கத்தில் இருக்கு. அட்ஜாயினிங்னா நியர்பை சிட்டிஸ்னு இல்லைன்னா நியர்பைன்னு சொல்லலாம். அட்ஜாயினிங் நியர்பை ஃபாரஸ்ட் டிவிஷன்ஸ், பக்கத்தில் இருக்க காடுகளும் சேர்ந்து. எந்தெந்த ஊரில் இருக்க காடுகள்னா முதுமலை, கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த மாதிரி 3 ஊரில் இருக்க காடுகளும் சேர்ந்து ஹாவ் பீன் டீலிங் வித், அவங்க ஏதோ ஒரு நிலைமையை சந்திக்கிறாங்க. என்ன நிலைமையை சந்திக்கிறாங்க அப்படின்னா, டீலிங் வித் வைல்டு ஃபயர்ஸ், அதாவது காட்டுத்தீ தட் எஸ்கலேட்டட் டு பீயிங் ஏ கிரைசிஸ். எஸ்கலேட்டட்னா என்னன்னா, சடனாக இன்டென்ஸ், அதாவது சடன் இன்டென்ஸுக்கு தான் இல்லை சடன் இன்க்ரீஸை தான் நம்ம எஸ்கலேட்டட் சொல்லுவோம். சடன் இன்க்ரீஸை தான் திடீர்னு இப்போ வந்துருச்சுப்பா, திடீர்னு இவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு நான் நினைக்கல, அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் எஸ்கலேஷன். சடனாக நடக்கும். வைல்ட் ஃபயர்ஸ் த எஸ்கலேட்டட் டு பீயிங் ஏ கிரைசிஸ். டு பீயிங் ஏ கிரைசிஸ் அப்படின்னா, இது ஒரு நம்ம என்ன சொல்றது, கிரைசிஸ்னா ஒரு ஒரு அழிவு சக்தி அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு இடத்த அழிக்கிறதுக்காக உண்டாக்குனது அப்படி சொல்லலாம். இல்லை அப்படின்னா ப்ராப்ளம்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ப்ராப்ளம் அப்படி சொல்லலாம். எஸ்கலேட்டட் டு பீயிங் ஏ ப்ராப்ளம், கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம், பிக் ப்ராப்ளம். ஓகேவா? ரெக்வயரிங் த அசிஸ்டன்ஸ் ஆஃப், என்ன வேணும்னா இவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி வேணுமா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வேணுமா. எதுக்காக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஒன்று உள்ள இருக்க பர்சன்ஸை வெளியே கொண்டு வரதுக்காக இருக்கலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி வந்து மேலே வந்து பார்த்துச்சுன்னா தண்ணியோ இல்லை கார்பன் டை ஆக்சைடையோ மேலே வந்து ஃபுல் ஃபோர்ஸில் அடித்தா அந்த ஃபயரை வந்து கொஞ்சம் எக்ஸ்டிங்விஷ் பண்ண ஹெல்ப் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இது வந்து ஹெல்ப் ஆகும்னு கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து, ஈவன் ஸோ த இன்டென்ஸ் ஃபயர்ஸ் ஆர் நாட் அனாமலஸ் பட் அன் அக்யூட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அ சீசனல் ஈவெண்ட். என்னது அப்படின்னா ஈவன் ஸோ, என்னதான் இருந்தாலும் ஈவன் ஸோ, ஈவன் ஸோன்னா என்னதான் இருந்தாலும் அது ஈவன் ஸோ த இன்டர் ஆமாம், என்னதான் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் சொல்ல முடியாது. இல்லை, என்னதான் இருந்தாலும் சொல்லலாம். ஈவன் ஸோ என்னதான் இருந்தாலும் இன்டென்ஸ் ஃபயர், அதாவது இவ்வளோ என்ன சொல்றது, வீரியமா தீ பத்தி எரிஞ்சா கூட அது வந்து ஆர் நாட் அனாமலஸ். அனாமலஸ்னா அப்நார்மலா தெரியல உங்களுக்கு. அனாமலஸ்னா அப்நார்மல், இல்லை அப்படின்னா நார்மலா இல்லாம இருக்கிறது, எப்பயும் போல இல்லாம வித்தியாசமா இருக்க மாதிரி இல்லையா. ஆர் நாட் அப்நார்மல், ஆர் நாட் அப்நார்மல் அப்படின்னா என்ன அர்த்தம், நார்மலா தான் இருக்கு. இந்த இன்டென்ஸ் ஃபயர் இஸ் நார்மல். இப்ப நமக்கு தான் வந்து அது புதுசு. இப்ப நம்ம வந்து சென்னை மாதிரி இல்லை மதுரை திண்டுக்கல் இந்த மாதிரி வெளியூர்ல இருக்கோம் அப்படின்னா தீ வந்து பத்தி எறியறது புதுசா இருக்கும். ஆனா அங்கேயே இருக்கவங்க வந்து வருஷம் வருஷம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நியூஸ்ல கேட்போம் இதை. நம்ம என்னதான் வருஷம் வருஷம் நியூஸ்ல கேட்டாலும் நமக்கு வந்து இது அவ்வளவுதான். இன்னைக்கு இப்ப நீங்க எடிட்டோரியல் படிச்சீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 நாள் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த வேர்டை எங்கேயாச்சும் பார்க்கறப்ப வரலாம். இந்த அனாமலஸ்ன்ற வேர்டையோ இல்லை இந்த மாதிரி வொக்காப்ஸ் படிக்கிறப்ப இது படிச்சோமே அப்படின்ற ஒரு ஞாபகம் வரலாம். அவ்வளவுதான் ஞாபகம் வருமே ஒழிஞ்சு நமக்கு வந்து வருஷம் ஃபுல்லா இது ஞாபகம் இருக்காது. ஆனா அங்க இருக்கவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷமா இந்த பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அது அப்நார்மலா தெரியல, நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்நார்மல் இஸ் நாட் அப்நார்மல் பட் அண்ட் அக்யூட் மேனிஃபெஸ்டேஷன். அக்யூட் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஃப்ரேஸ் கிடையாது, தனித்தனி வேர்டு தான். அக்யூட்னா என்னது, ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை தான் நம்ம வந்து அக்யூட்னு சொல்லுவோம். கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை தான் அக்யூட்னு சொல்லுவோம். மேனிஃபெஸ்டேஷன்னா என்னது, ஒரு விஷயத்தை வந்து நம்ம நினைச்சு நடக்க வைக்கிறதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வெளிப்படுத்துறது. ஒரு விஷயத்த வந்து நம்ம வெளிப்படுத்துவோம் தெரியுமா, அந்த மாதிரி வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா எக்ஸிபிட்னு சொல்லலாம். எக்ஸிபிட், எக்ஸிபிட்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இந்த பதம் எழுதியிருக்கேன். தெரியல, ஒருவேளை எக்ஸிபிட் இப்படி தான் வருமோ. ஆமாம், எக்ஸிபிட் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். எக்ஸிபிட் மேனிஃபெஸ்டேஷன்னா எக்ஸிபிட் பண்ணுறது. ஓகேவா? ஆஃப் அ சீசனல் ஈவெண்ட் என்னது அப்படின்னா, என்னதான் இது வந்து நிறைய டைம் நடந்திருந்தாலும் அது அவங்களுக்கு வந்து அப்நார்மலா இல்லாம இருந்தா கூட, டெய்லி நடக்கிற விஷயம் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சா கூட, பட் அண்ட் கிரிட்டிக்கல் எக்ஸிபிஷன் ஆஃப் அன் சீசனல் ஈவெண்ட், இது வந்து எப்பயும் நடக்கிறது தான், ஆனா அதவே கொஞ்சம் வந்து வீரியமா நடத்தி காட்டிருச்சு இந்த நேச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வேண்டாம்டா. அடுத்து, Parsons Valley and Paikara in the Nilgiris have been worst hit, while significant blazes were also reported from the Singara and the Masanagudi ranges. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 பிளேஸ் பைக்காராவும் பாசன்ஸ் வேலி, இந்த 2 பிளேஸ் இது வந்து எங்க இருக்குன்னா நீலகிரி கீழே இருக்கு. நீலகிரியில இருக்க ஒரு ஏரியாஸ். இல்லை எனக்கு மேபி இந்த பேரெல்லாம் பார்த்தா ரெசார்ட்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரெசார்ட் நேமா இருக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு தெரியாது. ஓகேவா? ரெசார்ட் நேமா இருக்கலாம். பைக்கரா இந்த நீல்கிரிஸ் ஹவ் பீன் ஒஸ்ட் ஹிட், அதாவது இதுல தான் வந்து ரொம்ப பெரிய அடி வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒஸ்ட் ஹிட், ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, மோசமான ஒரு தாக்குதலுக்கு உண்டாயிருக்கு இந்த தீனால. வைல் சிக்னிஃபிகண்ட் பிளேசஸ், சிக்னிஃபிகண்ட்னா என்னது, கொஞ்சம் நல்லா பார்த்தோன்னே தெரியற மாதிரி பளிச்சுன்னு இருக்க மாதிரி, அந்த மாதிரி தான் சிக்னிஃபிகண்ட்னு சொல்லுவோம். நம்மளால பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சிக்னிஃபிகண்ட் பிளேசஸ்னா தீப்பத்தி எரியறப்போ அந்த நல்லா பளபளன்னு இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் பிளேசஸ். வேற ஆல்சோ ரிப்போர்ட்டட் ஃப்ரம் சிங்காரா அண்ட் மசனகுடி ரேஞ்சஸ். இந்த 2 பிளேசஸ்ல இருந்தும் என்னதான் வந்து பால்சன்ஸ் வேலிலையும் பைக்காராலையும் வந்து ரொம்ப அடி வாங்கி இருந்தா கூட, சிங்காரால இருந்தும் மசினகுடியில இருந்தும் இந்த மாதிரி நல்லா தீப்பத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
one major blaze broke out in Wenlock Downs and spread rapidly. February to May is the fire season in this region, and in April, officials said that high heat and high heat and strong winds created a conducive environment. The wind in particular carried embers over pre-existing fire lines and partly explains why this season been a breakout. பெரிய சென்டென்ஸ். நான் 2 சென்டென்ஸ் சேர்த்து வாசிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா ரொம்ப பெருசா போயிருச்சு. சரி, ஓகே. ஒவ்வொரு சென்டென்ஸா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்க ஒன் மேஜர் பிளேஸ் broke out. ஒன் மேஜர் பிளேஸ்னா என்ன? ஒரு பெரிய தீ வந்து பிடிச்சிருச்சு. பெரிய தீ வந்து பிடிச்சிருச்சு. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய தீ, நல்லா நல்லா அணைக்க முடியாத அளவுக்கு பெரிய தீ பிடிச்சிருச்சு. எங்க பிடிச்சதுன்னா இன் வென்லாக் டவுன்ஸ். இதுவும் மேபி ஒரு ரெசார்ட்டா இருக்கலாம், இல்ல அந்த இடத்துல இருக்க ஏதாச்சும் ஒரு பிளேஸா இருக்கலாம். இது நீல்கிரிஸ்ல ஒரு ஏரியா பேரா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. வென்லாக்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ரேபிட்லி. இந்த இடத்துல பிடிச்சது, இப்போ வென்லாக்ஸ் இங்க இருக்குன்னா இப்படி ஃபுல்லா பரவிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நல்ல பெரிய தீயா பிடிச்சு அது வந்து ஃபுல்லா பரவிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரெட் ரேபிட்லி, வேகமா பரவிருச்சுன்னு இருக்காங்க. அடுத்து பிப்ரவரி டு மே, அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 4 மாசம் தான். இந்த 4 மாசம் தான் காட்டு தீ பிடிக்கிறதுக்கான சீசன் இந்த ஏரியால. அண்ட் இன் ஏப்ரல் மாசத்துல வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹை ஹீட் அண்ட் ஸ்ட்ராங் விண்ட்ஸ் கிரியேட்டட் கண்டியூசிவ் என்விரான்மெண்ட். கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் அப்படின்னா, இப்ப கண்டியூசிவ்னா நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு ஃபேவரபிளான என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். ஃபேவரபிள். என்னடா தீ பிடிச்சிருச்சு ஃபேவரபிள் அப்படின்னு சொல்ற அப்படின்னா, தீ பிடிக்கிறதுக்கு ஃபேவரபிளா இருக்கு அந்த என்விரான்மெண்ட். ஓகேவா? ஃபயர் சீசன். இப்ப வந்து தீ பிடிக்கிற காலம். இந்த காலத்துல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹை ஹீட்டும் ஸ்ட்ராங் விண்ட்ஸ், அதாவது தீ வந்து வெப்பம் அதிகமா இருந்ததுக்கு காற்றும் அதிகமா இருந்த காரணத்தினால அது வந்து ஒரு ஃபேவரபிள் என்விரான்மெண்டா அமைஞ்சிருச்சு. எப்படி அப்படின்னா, இப்போ லெட்ஸே வந்து ஹீட் இல்லாம ஈரப்பதமா இருக்கு, தண்ணி மாய்ஸ்சரா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? கொஞ்சம் கோல்டா இருக்கும். ஃபயர் பிடிச்சா கூட அது ஸ்ப்ரெட் ஆகிறதோட ஸ்பீடை வந்து குறைக்க முடியும். ஸ்ப்ரெட்டிங்கை குறைக்க முடியும். ஆனா இப்ப அதுவே காஞ்சு போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரையா இருந்தா ஈஸியா பிடிச்சிக்கும், ஈஸியா தீ பத்திரும். அதுவும் இல்லாம காத்தடிச்சா என்ன ஆகும்? அணையாது. நமக்கு வந்து இப்ப சின்ன தீயா இருந்துச்சு அப்படின்னா காத்தடிச்சா அணைஞ்சிடும். அதுவே வந்து கொஞ்சம் பெருசு ஆயிருச்சு அப்படின்னா அந்த காத்து வந்து தீயோட ப்ரொபகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம வீட்டுல வந்து இந்த பொங்கல்லாம் வைக்கிறப்ப, இல்ல வந்து வீட்டுல தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா பழைய காலத்துல வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல விறகு அடுப்பு வச்சிருப்பாங்க. நம்ம வந்து தண்ணி எல்லாம் காய்ச்சறதுக்கு விறகு அடுப்பு வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம விறகு வைப்போமா, இந்த இடத்துல பக்கத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பைப் வச்சிருப்பாங்க. கையில எடுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு புல்லாங்குழல் மாதிரி ஒரு பைப் வச்சிருப்பாங்க. இந்த பைப்பை வச்சு ஊதுனா என்ன ஆகும்? இந்த இடத்துல வச்சு இப்ப நான் ஊதுனா என்ன ஆகும்? தீ வந்து அணையாது. தீ வந்து பிடிச்சி எரியும். அதுக்காக தான் இந்த புனல் வச்சிருப்பாங்க. இதை பிடிச்சி இப்போ ஊதுனா எரியுது இல்லை? இதே கான்செப்ட் தான் இங்க வந்து இந்த ஸ்ட்ராங் விண்ட் வந்து கிரியேட் பண்ணுது. என்னன்னா, அது வந்து ஈஸியா ஃபயரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது. பக்கத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்படி ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலா விண்ட் அப்படி இருந்தா ஹெல்ப் பண்ணும். இப்படி இந்த ஹை ஹீட்டும் இருக்கு, விண்டும் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு கண்டியூசிவ் என்விரான்மெண்டா மாறிடுச்சு. இப்ப நம்ம இதை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு இப்போ நீங்க வந்து பேங்க் மார்க் டெஸ்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மார்க் டெஸ்ட் போடுறீங்க. லெட்ஸே வந்து நீங்க வந்து குவான்ஸ் தான் உங்களுக்கு வந்து நீங்க பெரிய ஆளு. குவான்ஸும் ரீசனிங்கும் என்ன சமம் கொடுத்தாலும் போட்டுருவீங்கன்னு வச்சுக்கலாம். குவான்ஸுக்கு உள்ள போட உடனே சிம்பிளிஃபிகேஷன், அடுத்து அப்படியே வரிசையா ஈஸியான டிஏ 2, ஈஸியான கேஸ்லெட் 1, இதுக்கப்புறம் அரித்மெட்டிக். இப்படி ஒரு ஆர்டர்ல இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆக்சுவலாவே நான் குவான்ஸ் நல்லா போடுவேன். ஆனா இந்த ஃபார்மெட்ல இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா போடுவேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அட்டம்ப்ட தட்டி தூக்கிக்கிட்டு இருப்போம். ஆமாவா? அப்படி இருக்கிறது தான் கண்டியூசிவ் என்விரான்மெண்ட். நான் இது இருந்தாதான் பண்ணுவேன்னு இல்லை, ஆனா இப்படி இருந்துச்சுன்னா நல்லா பண்ணுவேன். ஃபேவரபிளான என்விரான்மெண்ட் எனக்கு வந்து இது ஃபேவரபிளான என்விரான்மெண்ட். இதுக்கு பதிலாம கொசன்னு இல்லை அரித்மெட்டிக்கை முன்னாடி கொடுத்து, இல்லை ஒவ்வொன்றுக்கு நடுவுலயே அரித்மெட்டிக் கொடுத்து கொடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து அது இஷ்யூவா இருக்கும். எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் மண்டைக்குள்ள கோளாவாக்கி விடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் அழைச்சி விட்டுங்க. அடுத்து த விண்ட் இன் பர்டிகுலர் என்னதான் பார்த்தாச்சா. த விண்ட் இன் பர்டிகுலர் கேரிட் எம்பல்ஸ் ஓவர் ப்ரீ எக்ஸிஸ்டிங். எம்பல்ஸ் அப்படின்னா நான் மேலேயே என்ன சொன்னேன், தீ பிடிச்சி எரியறப்ப அந்த சுச்சுவேஷனை தானே சொன்னேன். அந்த நல்ல பளபளன்னு தீ நல்லா இப்படி மேலே எரியுது அப்படின்னா இதை தான் வந்து நம்ம எம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து விண்டு வந்து தூக்கிட்டு வருதான், விண்டு வந்து எடுத்துட்டு போகுது, விண்டு வந்து எடுத்துட்டு போகுது. ஏன்னா அந்த நெருப்பு இப்ப நான் சொன்னேன்ல, இந்த நெருப்பை வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து காத்தடிச்சா டிரான்ஸ்ஃபர் ஆகணும், அதான் சொல்றாங்க. விண்ட் இன் பர்டிகுலர் கேரிட் எம்பர்ஸ் ஓவர் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃபயர் லைன்ஸ். அதாவது ஆல்ரெடி இந்த இடத்துல நமக்கு வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கலாம், அப்படி ஒரு லைன் இருக்கு அப்படின்னா அந்த ஏரியாஸ் இருக்கும்ல, இந்த ஏரியாஸ்ல என்ன இருக்கும், கண்டிப்பா அதுக்கு அடுத்து கிரீனரிஸ் வந்து முளைச்சிருக்காது, நமக்கு வந்து கிரீன் பிளான்ஸ் இருக்காது. பிளான்ஸ் இருந்தாலும் காஞ்சு போய் தான் இருக்கும். அப்படி இருக்க இடத்துல வந்து காத்து டக்குன்னு போய் அதை பரப்பி விட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. காத்து வந்து அங்க டிராபிடா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருச்சு. அண்ட் partly explains why the season has been a breakout. partly explains அப்படின்னா இதுவும் ஒரு காரணமா அதை நமக்கு வந்து எடுத்து சொல்லுது. இதுவும் ஒரு காரணமா நமக்கு வந்து அதை எடுத்து சொல்லுது. எதை எடுத்து சொல்லுதுன்னா ஏன் தீ பிடிச்சிச்சு அப்படின்றத. why the season has been a breakout. breakout அப்படின்னா என்ன, ஒரு இடத்துல வந்து சடனா ஏதாச்சும் ஒன்று நடக்கிறது, சடன் அவுட்பர்ஸ்ட். சடன் அவுட்பர்ஸ்ட். அவுட்பர்ஸ்ட்னா என்னன்னா நம்ம நார்மலா இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகுது. இப்ப நான் நார்மலா சைலண்டா இருப்பேன் அப்படின்னா சடனா நான் வந்து சவுண்டா பேசுறேன், இல்ல யாரையாச்சும் வந்து திட்டுறேன், ஸ்கோல் பண்றேன் அப்படின்னா இது வந்து என்னோட அவுட்பர்ஸ்ட். என்னடா இவன் எப்பயுமே அமைதியா தானே இருப்பான், என்ன இன்னைக்கு சடனா அவுட்பர்ஸ்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இதுக்கு பேர் தான் வந்து அவுட்பர்ஸ்ட். ஓகேவா. அடுத்து some fires also burnt. இந்த மேல தூக்கலாம். Some fires also burnt hotter and for longer in Paikara because of the accumulated biomass and invasive undergrowth and took longer to be doused. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா some fires also burned. சில இடத்துல வந்து தீ எப்படி எரிஞ்சிருக்கான், ரொம்ப ஹாட்டாவும் எரிஞ்சிருக்கு, ரொம்ப நேரத்துக்கும் எரிஞ்சிருக்கு. பைக்காரால பிடிச்ச சில இடங்கள்ல வந்து தீ வந்து இப்படி எரிஞ்சிருக்கு, எப்படி நல்லா சூடாகவும் ரொம்ப நேரத்துக்கும் எரிஞ்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் த அக்யூமுலேட்டட் பயோமாஸ். அக்யூமுலேட்டட்னா என்னது, இது தனித்தனி வேர்டு தான். அக்யூமுலேட்டட் தனி, பயோமாஸ் தனி. ஓகேவா. அக்யூமுலேட்டட்னா என்னது, ஒரு இடத்துல வந்து நம்ம குவிச்சு வைக்கிறதுக்கு பேர் தான் அக்யூமுலேட்டட்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல வந்து கலெக்ட் பண்ணி இல்லை கேதர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து நம்ம அக்யூமுலேட்டட்னு சொல்லுவோம். பயோமாஸ்னா நம்ம வந்து சும்மா அந்த காஞ்ச இலத்தலை அந்த மாதிரி இது எல்லாமே வந்து பயோமாஸ். பயோடிகிரேடபிள் வேஸ்ட் எல்லாமே வந்து பயோமாஸ்குள்ள தான் வரும். அண்டு இந்த மாதிரி கூட்டி வச்சிருக்காங்க, இல்லை அப்படின்னா காத்துக்கு அதுவாகவே கூட்டி இருக்கு, இல்லை விழுந்ததே அப்படிதான் விழுந்திருக்கு மரத்துல வந்து அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ணும். இப்போ இப்படி மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து ஃபுல்லா இதோட இலைகள் கீழே விழுந்திருக்கும்ல, இது எல்லாமே நல்லா வெயிலுக்கு காஞ்சு போய் இருக்கு. அப்ப என்ன ஏதோ லைட்டா இப்ப நம்ம வந்து ஒரு தீக்குச்சியை போட்டா கூட ஃபுல்லா பத்திக்கும் அப்படின்ற ஸ்டேஜ்ல இருந்திருக்கும். அக்குமுலேட்டட் பயோமாஸ் அண்ட் இன்வேசிவ் அண்டர் கிரவுத். இன்வேசிவ்னா என்ன, ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஆக்கிரமிப்பு பண்றது. இப்ப நம்ம வந்து இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்தியாவுக்குள்ளேயும் என்ன சொல்லுவாங்கன்னா கருவேல மரம் இருக்குல்ல, சீமக்கருவேலம். நார்மல் கருவேலம் வந்து ஆக்சுவலா இந்தியாவோட நேட்டிவ் ஸ்பீசிஸ். இந்த சீமக்கருவேலம் வந்து ஒன்லி ஃபார் ஃபயர்வுட்டுக்காக பிரிட்டிஷ் பீரியட்ல இங்க கொண்டு வரப்பட்டது. ஓகேவா. ஃபயர்வுட் பர்பஸ்க்காக மட்டும். ஏன்னா அப்பதான் வந்து ட்ரெயின்ஸ் எல்லாம் அவங்க இன்ஸ்டால் பண்றாங்க, ட்ரெயின்ஸ்க்கு வந்து கோல் தேவைப்படுது, கோலுக்காக நமக்கு வந்து இது உட்டு வேணும், டிம்பர் வேணும் அப்படின்றதுக்காக இந்த சீமக்கருவேல மரத்தை வந்து இங்க கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்தது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலா அது வந்து ஈஸிலி க்ரோ, ரொம்ப ஈஸியா க்ரோ ஆயிடும். இப்படி க்ரோ ஆகிறதுனால என்ன பிரச்சனையை கிரியேட் பண்ணுச்சுன்னா இது வந்து மற்ற ஸ்பீசிஸ் எதையும் க்ரோ பண்ண விடலை, மற்ற ஸ்பீசிஸை க்ரோ ஆக விடலை. இதுக்கு பேர் தான் இன்வேசிவ் ஸ்பீசிஸ். இது வந்து ஆக்சுவலா இந்தியனோட நேட்டிவ் ஸ்பீசிஸ் கிடையாது, வேற இடத்துல இருந்து இங்க வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் இன்வேசிவ் ஸ்பீசிஸ். இன்வேசிவ்க்கு மீனிங் அதுதான். இன்வேஷன் அப்படின்னா சும்மா இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல இப்ப என் கிங்டம் இங்க இருக்கு, ஏ கிங்டம் பி கிங்டம் இது என்னோடது, நான் வந்து இந்த பி கிங்டம் போய் ஆக்கிரமிப்பு பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்வேசிவ். ஓகேவா. அதுக்கு பேர் தான் இன்வேஷன்.
இன்வேசிவ் அண்டர் growth. இன்வேசிவ் அண்டர் growth அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இப்போ ட்ரீஸ்னா ஹைட்டாக இருக்கும். இந்த இந்த ஹைட்டில் வந்து வளரும்ல, இந்த ஹைட்டில் வந்து சில ஷ்ரப்ஸு, குட்டி குட்டி செடியெல்லாம் வளரும். இந்த தக்காளி செடி, இது மிளகா செடி, அந்த மாதிரி சின்ன சின்னதாக வளரக்கூடிய செடிகள் வந்து நிறையா வளர்ந்துருச்சு. தக்காளி செடி, மிளகா செடின்னு சும்மா சொல்கிறேன். பட் நீங்கள் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களோட பாதி ஹைட்டுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி பேர் தான் அண்டர் growth. அண்ட் டுக் லாங்கர் டு பி டவுஸ்டு. டவுஸ்டுனா அணைக்கிறது, தீயை வந்து நம்ம அணைக்கிறது, எக்ஸ்டிங்யூஷ் பண்ணுறதுக்கு பேர் தான் டவுஸ். எக்ஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு பேர் தான் டவுஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால தான் இது வந்து அதிகமாகிருச்சு, இது வந்து அணைக்கிறது கஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால? இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸ் நிறையா இருந்தனால இது பண்ணுறது கஷ்டமாயிருச்சு, அணைக்கிறது கஷ்டமாயிருச்சு. அடுத்து, த நீல்கிரிஸ் feature steep terrains and limited road access, slowing the movement of crew and equipment to particular spots. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீல்கிரிஸ்ல வந்து ஸ்டீப் டெரைன்ஸ் இருக்குமா. ஸ்டீப்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம வீடு இருக்கு இங்க, இல்ல ஒரு ஹில்ஸ், ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹில்ஸுக்கு மேல ஒரு கோயில் இருக்கு, இல்லைன்னா வீடு இருக்குன்னே வச்சுக்குவோம். இப்போ ரோடு வந்து இந்த ஹைட்ல இருக்கு அப்படின்னா இப்படி நம்ம படிக்கட்டு போட்டிருப்போம். அதுவே இப்போ இதுதான் வீடு, ரோடு வந்து இந்த ஹைட்ல இருக்குன்னா இப்படி போட்டிருப்போம் படிக்கட்டை. இதுக்கு பேர் தான் ஸ்டீப்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் ஸ்டீப். ரொம்ப வந்து செங்குத்தா இருக்காது. தமிழ்ல சொல்லணும்னா செங்குத்தாக இருக்கிறது. செங்குத்து ஸ்பெல்லிங்லாம் கரெக்டானு தெரியாது, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எழுதுறேன் பார்த்துக்கோங்க. செங்குத்தா இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டீப். டெரைன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து சும்மா என்ன சொல்றது, இந்த லேண்டோட ஃபீச்சர்ஸ், லேண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் டெரைன்ஸ். ஓகேவா? அதுக்கு பேர் தான் டெரைன்ஸ். சும்மா ஜாகிரபி, நம்ம இதோட ஜாகிரபி, இந்த லேண்டோட ஜாகிரபி எப்படி இருக்கு, லேண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் தான் டெரைன். ஸ்டீப் டெரைன்ஸ் அண்ட் லிமிட்டட் ரோடு அக்சஸ். ரோடு வந்து கம்மியாக தான் போட்டிருக்காங்க, தேவையான அளவு இல்லை. ஸ்லோயிங் டவுன், இப்படி ரோடு கம்மியாக இருக்கனால என்ன ஆகுது, அது ஒன்று இப்படி மேலே ஏத்தமாக இருக்கு, இப்படி மேலே ஏத்தமாவே இருந்தாலும் ரோடு இல்லை, காடு பகுதியாக தான் இருக்கு. அதனால அது என்ன பண்ணுதுன்னா, ஸ்லோயிங் த மூவ்மெண்ட் ஆஃப் கிரியூ. கிரியூனா குரூப் ஆஃப் மெம்பர்ஸ். இந்த இடத்துல என்னன்னா, நம்ம வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸை தான் இங்கே கிரியூன்னு சொல்லியிருக்காங்க. கிரியூ அண்ட் எக்யூப்மெண்ட், அந்த தண்ணியை வந்து இது பண்ணுற எக்யூப்மெண்ட், இல்லை உள்ள இருக்க ஆட்கள் வெளியே கூட்டு வர எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் டூ பர்டிகுலர் ஸ்பாட்ஸ், அதை வந்து கொண்டு போகிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய தடங்கலாக இருந்திருக்கு. அதை வந்து ஸ்லோ பண்ணியிருக்கு, அந்த ப்ராசஸை ஸ்லோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, திஸ் செட் மோஸ்ட் ஃபயர்ஸ் ஆல்சோ ஹாவ் அ ஹியூமன் ஹேண்ட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன இந்த இந்த தீக்கெல்லாம் பின்னாடி வந்து ஏதாச்சும் ஒரு ஹியூமனோட வேலை இருக்கலாம், ஹியூமன் ஹேண்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, ட்ரைப்ஸ் பீப்புள் கேதர் wood in the area to make brooms, an activity closely monitored by officials and herders have also been known to burn dry grassland, forcing grasses to regrow and become fodder. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இதுல வந்து ஹியூமன்ஸ் யாராச்சும் அப்படின்னா மனுஷங்க யாராச்சும் கூட இந்த தீயை பத்த வச்சிருக்கலாம் அப்படின்னா, பெருசா இல்லை, சின்னதா பத்த வச்சிருப்பாங்க, அதை அணைக்க முடியாம பெருசா இருக்கும் அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்க. அடுத்து, ட்ரைபல் பீப்புள் கேதர் வுட். நம்ம வந்து ப்ளூம்ஸ், இந்த விளக்கமாதெல்லாம் இருக்குல்ல, அதுக்காக வேண்டி இவங்க வந்து வுட் கலெக்ட் பண்ண போறாங்க. டு மேக் வுட் ப்ளூம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி க்ளோஸ்லி மானிட்டர்டு பை அஃபிஷியல்ஸ். இவங்க இப்படி போறத கூட அஃபிஷியல் வந்து ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்றாங்க. மானிட்டர்னா கண்காணிப்பு பண்றாங்க. மானிட்டர்னா கண்காணிக்கிறது தான் மானிட்டர். கண்காணிப்பு பை அஃபிஷியல்ஸ் அண்ட் ஹர்டர்ஸ் ஆல்சோ. ஹர்டர்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க நம்ம வந்து டைரி ஃபார்ம்னு எழுதிக்கலாம், இல்லை டைரி ஃபார்ம்னு எழுத முடியாது. அது ஹர்டர்ஸ்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு இதை எப்படி எழுதணும்னு தெரியல. ஹாவ் ஆல்சோ பீன் நோன் டு பர்ன் ட்ரை கிராஸ்லேண்ட். என்னன்னா, இப்போ காஞ்சு போன புல்வெளிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இவங்க வந்து அதை எரிச்சு விட்டுருவாங்களாம். எதுக்கு எரிக்கிறாங்க அப்படின்னா, காஞ்சு போய் இருந்துச்சுன்னா அங்க வந்து ஆக்சுவலா இப்ப காஞ்சே போனா கூட சம்டைம்ஸ் வந்து சில கொஞ்சம் லெவலுக்கான பிளான்ட் வந்து தண்ணி எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே இல்லைனாலும் அந்த இடத்துல வந்து புல்லு முளைக்காமையே தான் இருக்கும். அந்த செடி இல்லாம போனாதான் அந்த இடத்துல புல்லு முளைக்கும். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த இடத்த எரிச்சு விட்டுட்டு ஃபோர்சிங் கிராசஸ் டு ரீக்ரோ அண்ட் பிகம் ஃபாடர். ஃபாடர்னா வந்து நம்ம மாட்டு தீவனம், ஆட்டு தீவனம் அதெல்லாம் சொல்றோம்ல, அதுக்கு பேர் தான் ஃபாடர்.
இப்ப புல்லு வளர்ந்துருச்சுன்னா ஆடு மாடு சாப்பிட்டுக்கும் இல்லையா, அதுக்காக தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, the latter together with discarded smoking பலபர்னாலியா அப்படின்னா என்னன்னா எக்யூப்மெண்ட். இது வந்து ஏதோ எக்யூப்மெண்ட் தான். equipment are known accidental causes. The latter together, latterனா ரெண்டாவது சொன்னது. இந்த ஃபோர்சிங் கிளாஸஸ் இவங்க பண்றாங்க இல்லையா, இந்த பேர்ன் ட்ரை கிளாஸ் லேண்ட் பண்றாங்கல்ல, அவங்க பண்ணது கூட சேர்ந்து டுகெதர் வித் டிஸ்கார்டட் ஸ்மோக்கிங் எக்யூப்மெண்ட் ஆர் நோன் ஆக்சிடென்டல் காஸ்டஸ். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிகரெட்டை தான் சொல்லியிருக்காங்க. சிகரெட்டோ இல்லை அந்த மாதிரி யூஸ் பண்ணி இப்போ நம்ம வேற என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, புகையில யூஸ் பண்ணலாம், பீடி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து ஒழுங்காக எக்ஸ்டிங்யூஷ் பண்ணாமல் கீழே போட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபயராக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்டல் காஸ்ட். இப்போ இப்படி நடந்துச்சுன்னு அவங்க சொல்லலை, இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நடந்ததுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, this year one blaze entered the Coimbatore division after Kerala staff began a controlled burn allegedly without coordinating this with Tamil Nadu. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திஸ் இயர் இந்த வருஷம் வந்து ஒன் பிளேஸ், அதாவது ஒரு பார்ட் ஆஃப் தீ என்டர்டு த கோயம்புத்தூர் டிவிஷன். கோயம்புத்தூர்ல இருக்க மலைக்காடுகளுக்குள்ள ஒரு பார்ட் ஆஃப் தீ வந்து வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, பேசிக்கா கோயம்புத்தூர்ல இருக்க காடுகளும் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தீப்பிடிச்சதுனால ஆஃப்டர் கேரளா ஃபாரஸ்ட் ஆஃப் பிகன், இது எப்ப தீப்பிடிச்சிச்சு அப்படின்னா கேரளா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கல்ல, கேரளாவில் இருக்க வனத்துறை அதிகாரிகள் ஃபாரஸ்ட் ஸ்டாஃப்ஸ் பிகன் அ கண்ட்ரோல்டு பர்ன். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இதுதான் வந்து டோட்டல் ஏரியான்னு வச்சுக்கோங்க, இதுல வந்து ஃபுல்லா தீப்பிடிச்சிட்டு இருக்குன்னா இவங்க வந்து மொத்தமா வந்து இப்ப தண்ணியை ஊத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஊத்த ஆரம்பிக்க மாட்டாங்க. தண்ணியை ஊத்தணும் அப்படின்னா இங்க இருந்து ஊத்த ஆரம்பிக்க மாட்டாங்க, அப்படியே ஓரத்துல இருந்து போவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்படி போவாங்க, முடிஞ்ச அளவுக்கு சர்க்குலர் மோஷன்ல தான் போக ட்ரை பண்ணுவாங்க. அதோட ரேடியஸை குறைக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா இந்த இடத்துல பிடிச்சிருச்சு, இதுல வந்து இப்ப இதுக்கப்புறம் பிடிச்சாலும் ஒண்ணுதான், பிடிக்கலைனாலும் ஒண்ணுதான். இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இப்ப லெட்ஸே வந்து இப்படி போகாம அவங்க வந்து இப்படி மட்டும் போதாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி போகாம இந்த இடத்துல நான் வந்து இருக்கேன், இங்க இருந்து நான் தண்ணியை அடிச்சுக்கிட்டே போவேன்னா இப்படி இப்படி போக 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 தீ என்ன பண்ணும், தீயும் காத்தடிக்க அடிக்க இப்படி இப்படி போய்கிட்டே இருக்கும். இது வந்து ரெண்டு வேலை இல்லையா, அதனாலதான் என்ன பண்ணுவாங்க எப்பயுமே இப்படி சர்க்குலர் மோஷன்ல தான் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து இது கண்ட்ரோல்டு பர்னிங். கண்ட்ரோல்டு பர்னிங்னா அது தீ பிடிக்க போறது, தீ பிடிச்சி எரிய போறது வந்து உண்மைதான். ஆனா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியால கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அலிஜிட்லி வித்தவுட் கோஆர்டினேட்டிங். இவர் ஆனா வந்து கேரளா ஸ்டாஃப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ் ஸ்டாஃபோட கோஆர்டினேஷன் இல்லாம அந்த விஷயத்த பண்ணிட்டாங்க, அதனாலதான் கோயம்புத்தூருக்குள்ள தீ வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. வித்தவுட் கோஆர்டினேட்டிங் அப்படின்னா ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஐடியாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காம அதை பண்ணனால தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, some officials also expressed the suspicion that miscreants deliberately set fires in the reserve, allegedly over the forest department's failure to address tiger-related deaths meaningfully. But local communities are usually the first responders to these fires. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம் அஃபீஷியல்ஸ் ஆல்சோ எக்ஸ்பிரஸ்டு சஸ்பீஷியன்ஸ், அதாவது சில அதிகாரிகள் வந்து சஸ்பீஷியன்ஸ் சந்தேக பார்வையில பார்த்துருக்காங்க. யார சந்தேக பார்வையில பார்த்துருக்காங்க அப்படின்னா தட் மிஸ்கிரியன்ஸ் டெலிபரேட்லி. மிஸ்கிரியன்ட் அப்படின்னா என்னன்னா கிரிமினல்ஸ்ன்னு சொல்லலாம், அக்யூஸ்ட்ன்னு சொல்லலாம், இந்த மாதிரி ஆட்களை தான் வந்து மிஸ்கிரியன்னு சொல்லுவோம். கிரிமினல்ஸ் டெலிபரேட்லி செட் ஃபயர். டெலிபரேட்னா தெரிஞ்சே ஒரு விஷயத்த பண்றது. இப்போ வந்து இப்போ ஃபோனை கீழே போட்டால் உடஞ்சதும் தெரியும், அதை நான் தெரிஞ்சே போடுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டெலிபரேட்லி செட் ஃபயர்ஸ். டெலிபரேஷன்னா அதுதான், தெரிஞ்சே ஒரு விஷயத்த பண்ணால் அதுக்கு பேர் டெலிபரேட். செட் ஃபயர்ஸ் இந்த ரிசர்வ், அவங்க வந்து தெரிஞ்சே தான் வந்து தீ வச்சிருக்காங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல. அலீஜ்டு ஓவர் த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபெயிலியர். இது வந்து எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஃபெயிலியரை சொல்லணும் வெளியே அப்படின்றதுக்காக. டு அட்ரஸ் டைகர் ரிலேட்டட் டெத்ஸ்.
அலிஜ்லி ஓவர் இந்த டைகர் ரிலேட்டட் டெத்தில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றத சொல்றதுக்காக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இதுக்காக இவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஆனா பட் லோக்கல் கம்யூனிட்டிஸ் ஆர் யூஸ்வலி த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் டு தீஸ் ஃபயர்ஸ். இது எப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் வந்து நம்ம ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு எடுத்துக்கலாம்னா அவங்க தான் வந்து சடனா இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு எடுத்துக்கலாம். சடன் இன்ஃபர்மேஷன் அவங்க தான் கொடுத்தாங்கன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்க தானே அந்த இடத்துல அடிபட போதாங்க, ஸோ எவாக்குவேஷன் பண்றாங்க, அந்த இடத்துல வந்து டக்குன்னு வெளியே போக பார்க்கறாங்க. இந்த மாதிரி ரெண்டு ரெஸ்பான்ஸும் அவங்க தான் முதல் பண்ணணும், அதனால அவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அவங்க வந்து தீ வச்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து, while none of these causes is new, their confluence this year with the hot summer is likely to have stoked the intense fire. என்னன்னா while none of these causes is new, இது இப்ப மேல சொல்ற மாதிரி எதுவா இருந்தாலும், தீ அதுவா பிடிச்சிருந்தாலும் சரி, இல்ல அதுக்கு வந்து அந்த ஹாட் ஏர் தான் காரணம் அப்படின்னா அதுவும் சரி, இல்ல வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சரா இருந்தாலும் சரி, இல்ல யாரோ ஒரு ஆள் தான் தீய வச்சுட்டாங்க அப்படின்னாலும், இந்த எல்லா காசஸும் எல்லா ரீசனுமே வந்து புதுசு கிடையாது. நன் ஆஃப் தீஸ் காசஸ் இஸ் நியூ. இதுல எதுவுமே புதுசு கிடையாது. தயர் கன்ஃப்ளூயன்ஸ், கன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம கூடுறதுன்னு சொல்லலாம், ஒரு ஜாயினிங் டுகெதர், அதுக்கு பேர் தான் கன்ஃப்ளூயன்ஸ். ஜாயினிங் டுகெதர் என்ன இந்த இடத்துல ஜாயின் ஆகுதுன்னா மக்கள் கிடையாது, இந்த இடத்துல வந்து கன்ஃப்ளூயன்ஸ் திஸ் இயர் வித் ஹாட் சம்மர் இஸ் லைக்லி. இந்த இப்ப மேல நடந்த ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ரீசன்ஸ் எல்லாமே வந்து இந்த வருஷம் இருக்க ஹாட் சம்மர் கூட மிக்ஸ் ஆகுதான், ஹாட் சம்மர் கூட ஆட் ஆகி இஸ் லைக்லி டு ஹேவ் ஸ்டோக்டு த இன்டென்ஸ் ஃபயர். ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஆட் ஆனனால தான், ஸ்டோக்டுனா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து தூண்டி விடுறதுன்னு சொல்லுவோம்ல. இப்ப எதையில இப்ப விளக்கு ஏத்துனா தூண்டி விடுவோம்ல, நம்ம திரிய வந்து வெளியே தூண்டி விடுவோம். இல்ல அப்படின்னா இந்த வடிவேல் காமெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அது என்ன படம், சூர்யா படம், வேல் 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 படத்துல வந்து அந்த டீ கடையில உட்காந்து இருப்பாரு, தண்ணியை எடுத்து ஊத்துறதுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் ஊற்றிடுவாரு. அந்த இடத்துல வந்து தூண்டி விடுறாங்கல்ல தீயை வந்து அதிகமா, அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டோக்டு த இன்டென்ஸ் ஃபயர். வடிவேல் காமெடியில என்னாச்சு, அவர் வந்து எண்ணெய்க்கு வச்சு தண்ணிக்கு பதிலாக மண்ணெண்ணெய் எடுத்து ஊற்றிடுவாரு, அதனால வந்து தீ சட்டுன்னு எரியும்ல. அதே தான் இங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ரீசன்ஸ், இத்தனை ரீசன்ஸும் அது இல்லாம இப்ப இருக்க சுட்டரிக்கும் வெயிலும் சேர்ந்து இப்படி ஒரு இன்டென்ஸ் ஃபயரை கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, indeed climate variability rather than climate change alone is also raising the baseline risk. என்னன்னா indeed climate வேரியபிலிட்டியை மட்டும் காரணமா எடுத்துக்க கூடாது. வேரியபிலிட்டினா ஒன்றும் இல்லை, மாறுபாடு, ஒரு இடத்துல வந்து இன்னொரு விஷயத்துக்கு சேஞ்சஸ் இருக்கிறது பேர் தான் வந்து வேரியபிலிட்டின்னு சொல்லுவோம். வேரியபிலிட்டி rather than climate change alone. இந்த climate variability is also rising. என்ன சொல்லியிருக்காங்க, indeed climate variability rather than climate change alone. இது மட்டும் இல்லாம climate change மட்டும் இல்லாமல் is also the, இல்ல மட்டும் இல்லாமல் இல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரீசனுக்கு கிளைமேட் சேஞ்சை பார்க்கலாம் இல்லையா, அது மட்டும் பெரிய பிரச்சனை கிடையாது. நார்மலாவே கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது வந்து இட்ஸ் ஆல்சோ ஏ ரைசிங் பேஸ் லைன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைசிங் பேஸ் லைன் ரிஸ்க். பேஸ் லைன்னா உங்களோட ஒரு விஷயம் வந்து அடிப்படையாவே தப்பா இருக்கு, அடிப்படை பேஸ் லைன்னா அடிப்படை. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்ல, கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால ஃபயர் வந்துச்சு, இந்த ஃபயருக்காக மட்டும் கிளைமேட்டை நம்ம பார்க்கக்கூடாது, அது நார்மலாவே தப்பான விஷயம்தான், இது நடக்குதோ நடக்கலையோ அது வந்து பேஸ் லைனாவே அடிப்படையாவே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, கீப்பிங் அதர் காசஸ் ஃபிக்ஸ்டு, a hotter dried summer automatically leads to the fire that threaten the best laid plants more. என்ன சொல்றாங்க அப்படின்னா கீப்பிங் அதர் கேசஸ் ஃபிக்ஸ்டு, நான் வந்து சரிப்பா நீங்க வந்து எல்லாம் அதனால தானே சொல்றீங்க அப்படின்னு இந்த வருஷம் ஃபுல்லா மெனக்கெட்டு
நம்ம மற்ற காசஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பர்சன்ஸை உள்ள விடாம அவங்கள வந்து கிராஸ்லேண்ட்ஸை கொளுத்த விடாம இல்லை வந்து அந்த மாதிரி வேணும்னே தீ பற்ற வைக்காதவங்க எல்லாம் உள்ள விடாம ஃபுல் கண்காணிப்புல 100% ஷோ தான் நான் வச்சிருந்தா கூட எ ஹாட்டர் ட்ரையர் சம்மர், அதாவது காய்ந்து போன சூடாகவும் இருக்கு காஞ்சு போயும் இருக்கு, அப்படி இருக்க ஒரு சம்மர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி லீட்ஸ் டு ஃபயர். இந்த ரீசன்ஸ் எல்லாம் இல்லாமையே அதனால ஃபயர் வந்து கிரியேட் பண்ண முடியும். தட் த்ரெட்டன் த பெஸ்ட் லைடு பிளான்ஸ் மோர். என்னன்னா இப்ப அந்த இடத்துல வந்து இப்ப இவங்க இதெல்லாம் பண்ணணும்னா ஒரு செட் ஆஃப் இன்ஃப்ரா வந்து ரெடி பண்ணணும்ல. இந்த இன்ஃப்ராக்கு இது வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தும் விதமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஈவன் திஸ் இயர் authorities had begun planning in March, setting up control rooms and fire lines, ensuring animals access to water outside human settled areas, clearing weeds and mounting awareness campaigns. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈவன் திஸ் இயர் இந்த வருஷம் கூட 2026 கூட இவங்க வந்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த காசஸ்லாம் அடுத்த வருஷமாச்சும் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதனால இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆனா இந்த வருஷமே நாங்க பண்ணிட்டோம். இந்த வருஷமே வந்து அத்தாரிட்டிஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மால்ஸ்லயே வந்து பிளானிங் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு பிளான் பண்ணாங்க அப்படின்னா, கண்ட்ரோல் ரூம்ஸ் வச்சாங்க அந்த இடத்துல. ஃபயர் லைன்ஸ் வச்சாங்க. ஃபயர் லைன்ஸ்னா ஒண்ணு நம்ம அந்த ட்ரக்கு அந்த மாதிரி ஃபயர் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சோம். அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு வந்து இப்போ இந்த இந்த பாயிண்ட் எதுக்கு வருதுன்னா, மேலே சொல்லியிருந்தாங்கல்ல அந்த டைகர் கில்லிங் நடந்துச்சு அப்படின்னு. புலிகள் வந்து மனுஷங்களை கொன்னுச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக இப்போ இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. புலிகள் வந்து எதுக்காக மனிதர்களை கொல்லும் அப்படின்னா, புலி வந்து தண்ணி தேடி தான் வரும் வெளியே. ஆக்சுவலா தண்ணி தேடி வரப்ப என்ன ஆகும், அது வந்து நம்ம போய் அதை ஏதாச்சும் சீண்டுவோம், இல்லை அதுவே நம்மளை பார்க்கும், சரி பார்த்து கொன்றலாம் அப்படின்னு. அதுக்கு வந்து இப்போ மான்னா வேகமா ஓடும், மனுஷங்கனால வேகமா ஓட முடியாதுன்றது புலிக்கு தெரியும். அதனால அது என்ன பண்ணுது, நம்மளை கொன்றலாம், ஹியூமன்ஸை கொண்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்மளைய தாக்க வருது. அதனாலதான் என்ஷூரிங் அனிமல்ஸ், என்ஷூரிங்னா நம்ம வந்து அதை என்ன பண்றது, அது அப்படி நடந்துச்சு அப்படின்றத வந்து அஷ்யூர் பண்றது. நான் தமிழ்ல என்ன சொல்றது, அதை வந்து அப்படி நடந்துச்சா, சரியா நடந்துச்சான்னு சரி பார்க்கறதுக்கு பேர் தான் என்ஷூரிங் அனிமல்ஸ் அக்சஸ் டு வாட்டர் அவுட் சைட் ஹியூமன் செட்டில்டு. மனிதர்கள் இல்லாத ஏரியால தண்ணி கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. கிளியரிங் வீட்ஸ், அதாவது அந்த அந்த மாதிரி இப்போ சின்ன சின்ன செடி கொடியெல்லாம் தண்ணிக்குள்ள இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிடுங்கி போடுறதாகட்டும். அண்ட் மவுண்டிங் அண்ட் மவுண்டிங் கீழே போகணுமோ, அண்ட் மவுண்டிங் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ். மவுண்டிங்னா என்னன்னா, ஒரு இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு பேர் தான் மவுண்டிங். ஆர்கனைசிங் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ். ஓகேவா. அடுத்து, however, many activities that add to the fire risk remain tied to people's livelihoods and traditional practices, so they cannot be eliminated without sustainable alternatives. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, however many, என்னதான் இருந்தாலும் மெனி ஆக்டிவிட்டிஸ், ரொம்ப அவங்க வந்து பண்ற விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து தட் ஆட் டு ஃபயர், நம்ம அப்படின்னா ஃபயர் ரிஸ்க்கு ரிலேட்டடா அவங்க பண்றாங்க ஏதாச்சும் அப்படின்னா, அது எல்லாமே வந்து பீப்புளோட வாழ்வாதாரத்திலையும் அவங்களோட ட்ரெடிஷனல்னா அவங்க கலாச்சாரத்திலையும் வந்து ஒன்றி இணைஞ்சதுக்கு அவங்க வந்து அதை காலங்காலமா பண்ணிட்டு வராங்க. அதனால அதை வந்து எலிமினேட்னா ரிமூவ் பண்றதுன்னு அர்த்தம். ரிமூவ் பண்றது கஷ்டம். தே cannot பி எலிமினேட்டட் வித்தவுட் சூட்டபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்களே எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஆடு மாடு சாப்பிட்றதுக்கு புல்லு வேணும். அந்த புல்லு வளர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஏரியாவை வச்சு கொடுத்துட்டா அவங்க ஏன் போய் தீ எரிக்க போறாங்க, அவங்க வந்து இதையே பார்த்துக்குவாங்கல்ல. இப்ப தீ எரிச்சு விட்டா அவங்களுக்கும் கஷ்டம் தான். ஆடு மாடு உள்ள போய் விழுந்துச்சுன்னா அது லாஸ் ஆகும், இல்ல அவங்களுக்கே கூட ஏதாச்சும் அடிப்படை வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைல அதுக்கப்புறம் அவங்களுக்கே வந்து கிராஸ் ஏரியான்னு ஒரு ஏரியாவை ஒதுக்கி கொடுத்துட்டு அங்க ஃபுல்லா கிராஸ் வளர்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுத்துட்டா இப்ப அவங்க போக தேவையில்ல, அவங்க வந்து அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. இந்த மாதிரி சூட்டபிளான ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொண்டு வராம அவங்கள ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, டேக்கன் Taken together, managing the region's seasonal fires is becoming less about what can be planned for in the short term and more about
வாட் கேன் பி ஃபேக்டர்ட் இன் ஓவர் த லாங் டேர்ம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேக்கன் டுகெதர். இப்போ மேலே பார்த்த எல்லா ரீசனையும் எடுத்துக்கோங்க, ரீசன்ஸ் எடுத்துக்கோங்க, காசஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ரீசனிங்கில் படிச்சிருப்போம், என்னது காசு, ஸ்டேட்மெண்ட்டு, ஆக்ஷன்னு படிச்சிருப்போம். அந்த மாதிரி மூணையும் எடுத்துக்கோங்க, காசு எடுத்துக்கோங்க, ரீசன் எடுத்துக்கோங்க, ஸ்டேட் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துட்டு டேக் டுகெதர் எல்லாத்தையும் எடுத்து டேக்கன் டுகெதர் மேனேஜிங் த ரீஜியன்ஸ் சீசனல் ஃபயர்ஸ். இதெல்லாம் மொத்தமா கருத்துல எடுத்து பார்க்கறப்ப என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஷார்ட் டேர்ம் கிடையாது. இட் இஸ் லெஸ் அபவுட் ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்மா பண்றது வந்து ரொம்ப கம்மி தான். அண்ட் மோர் அபவுட் வாட் கேன் பி ஃபேக்டர்ட் இன். ஃபேக்டர்ட் இன் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, நம்ம வந்து அதை கருத்துல வச்சுக்கிறது, நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம், இதெல்லாம் மைண்ட்ல வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, மைண்ட்ல வச்சுக்கிறது. இப்போ வந்து லெட்ஸே வந்து நம்மளே இப்போ வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா, மாதம் இப்போ சம்பளம் வந்ததுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து சொல்லுவாங்க, மாத சம்பளம் வீட்டு செலவை வந்து மனசுல வச்சுக்கிட்டு செலவு பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு செலவை மனசுல வச்சு செலவு பண்ண சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஃபேக்டர்ட் இன். ஏன்னா இப்போ நம்ம இதை வந்து மனசுல வைக்காம செலவு பண்ணிட்டா என்ன ஆயிடும், வீட்டு செலவுக்கு காசு பத்தாம போயிடும். அப்போ வந்து நம்ம எங்கிட்டாச்சும் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி வாங்கக்கூடாது. அதனால வீட்டு செலவு மனசுல வச்சுட்டு நீ வந்து செலவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து அவ்வளோதான். ஒக்காபுலரி பார்ட் வந்தாச்சு. ஒக்காபுலரிஸ் எல்லாரும் ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க, வாசிச்சு படிச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம். பை பை.